குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன் என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பசு, நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னம்மா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி. யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டு கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா. அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா? நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிப்பிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்கு உண்டு. முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா, இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம். அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமாத்தான்.
உன் மேல காதல் இல்லைன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். மே ஐ கம் இன்? கம் இன். இது நீங்களா அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா, இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு பிஸ்கு பிஸ்கு ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும். என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். Be careful. அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன். நேர்த்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சித்தப்பா எந்திரிங்க. அப்பா, நீ சுத்துனதுல உடம்பு நகர புரியல. ஆமா, என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வைடா. ஓகே. நல்ல ஃபேமிலி. பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காதல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க் யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச் இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டு ஏயா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் செருப்படி. யோ, இத தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன்ல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. நான் ஒரு முட்டாள். என்ன கர்மண்டா அது? ஏயா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ண சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடாதடியா. ஏய், உனக்கு என்ன திமிரு இருக்கு? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்ல மடையா? அடா, எப்படா வந்த? இப்பதான். என்னது
கையை காட்டு. என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற? சும்மா இரு பசு. அப்பா எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாக அடி வாங்கி இருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பானுங்க. நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டாட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லத்தா துடிச்சிட்டா, தாங்கையும் கிழிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காளே. அன்னைக்கு ஒரு நாள் பிளேடால நான் கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா கொட்டுது. இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடைஞ்சு போச்சான்னு பாக்குறான். இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு? என்ன குடும்பமே எதுக்குது? ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னுவாங்க. நம்ம பையன் 1000 முறை அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாதி. திருட்டு மாங்காய கடிச்சு திங்கிற மாதிரி. கிங்கினி கிங்கினி கிணிகினி கிங்கினி கிணிகினி 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 கிணிகினி. அட ஏன் இப்படி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர? என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான். என் காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன், இது தப்பா? காதலா? ஓ மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உன்னை காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? என்ன கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற. இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச். சேலஞ்ச். நல்லா கவனி. உயிருக்கு உயிரா நேசிக்கிற 2 காதலர்கள் பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமிடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பாவம், பழம் வாங்கணும்னா அந்த காதலன் கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும். அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போன அப்புறம் தான் அந்த மடையனுக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார், பழம் வாங்காம அவனால திரும்பி போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான்? தெரியலையே. 10 மைல் ஓடி வந்திருக்கானே, மூச்சு வாங்கி இருப்பான். பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் மூஞ்சி மோர கட்டைக்கு காதல் ஒரு கேடா? இத வளர விடப்படாது. முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். தெரியுமே, நான் காதலிக்கிற பாலாஜி. ஐயோ, இப்படி சொல்லித்தாமா என் பொண்ணு தான் வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அம்மா கிங்கணி, இந்த பாலாஜி இருக்கானே, இவன் ஒரு பொறுக்கி, ஸ்திரீ லோலன், ஜெகதர பிரதாபன். பல பொண்ணுங்க இவனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. இத பாத்தியா? இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? சொன்னா நீ நம்ப மாட்ட. இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோ எல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். வரம்மா.
ஐயே, 4 நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யாரா அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம்ல இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர்தான் வாசிக்கிறது. இங்க யாரா செத்தா? என் காதலியே சாகடிச்சிட்டியே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன். 500 ரூபாயா? அது நீ தான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மோவர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற. ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவனே, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க. நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரியா? சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய நினைவுக்கு வந்துடுச்சு. போக நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளுகிழுப்பா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா. தாலியா மோதிரமா? கூறப்புடவையா கவுனா? சர்ச்சா கோவிலா? மந்திரமா ஜபமா? இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடைஞ்சல். இது மறத்தனம். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் அம்பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. Shall we see? பாப்பமா? Challenge? சவால Accepted. ஒத்துக்கிறேன். Okay. சரி. Bloody fool. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓடுறா. டேய், இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா அது இன்ஜினுக்குள்ள ஏதோ 10-15 பாம்பு படுத்துற மாதிரி ஒரே ஒயர். எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். தம்பி இங்க வா, இங்க வா. நீ என்ன பண்ற? இந்த இன்ஜினுக்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன நம்ம ஆனந்தண்ணே. ஆனந்தண்ணே வந்திருக்கு. ஆனந்தண்ணே வந்திருக்கு. ஆனந்தண்ணே வந்திருக்கு. ஆமா, ஆனந்த தம்பி. சாமி கண்ணே பெருமாள். சும்மா இருங்கப்பா, சத்தம் போடாதீங்க. சும்மா இருங்கப்பா. ஆனந்த் சார், எங்க பேட்டையில 10 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம். வந்தது வந்தீங்க, உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க. நானும் சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது இல்ல. உன்னை யாரையா கூப்பிட்டது? தம்பி, நீங்க வந்து கொஞ்சம் தலைமை தாங்கி வாழ்த்தணும். உங்களுக்கு புண்ணியமா போகுது. வாங்க வாங்க. நானும் வரம்பா. என்ன விட்டுறேன்.